இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய இந்த மரணம். குறிப்பாக இன்றைக்கி காலையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. சோஷியல் மீடியா சாதாரணமாக இருந்தது அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்களுக்கு வந்து பெரும்பான்மையானவர்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முக்கியமான டைரக்டர் இறந்துட்டார். அவர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காராம். அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க. ரஜினி, கமல் சூப்பர் ஸ்டார்கள். சிஎம் விஜய் காலையிலேயே போயிட்டு அவருக்கான அஞ்சலியை செலுத்திட்டு டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டார் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் சம்மந்தப்பட்ட செய்திகள் வர 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 அந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து அரசியலே வேணாம்னு இந்த ஒரு இளைய தலைமுறை அப்படி ஒதுங்கி இருந்தாங்களோ, விஜய் வந்த பிறகு அரசியல் என்னதாமா நடக்குது, அரசியலை தேடி பிடிப்போம், அஞ்சலி அம்மா யாரு, வேலுநாச்சியார் யாரு அப்படின்ற அளவுக்கு போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதுலேருந்து, சட்டப்பேரவையினுடைய நேரலை காட்சிகளை அவர்கள் பார்த்துக்கிறதுலேருந்து, எதிர்கட்சினா என்ன, எதிர்கட்சி இப்படி பேசுவாங்களா, மெஜாரிட்டிக்கான வாக்கெடுப்பு எப்படி நடத்துறது, எல்லா விஷயங்களையும் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து விஜய் தான். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்கள் 1000 என்ன சொன்னாலும் சரி. காரணம் அந்த ஜென்சி கிட்ஸும் 2K கிட்ஸும் வாக்களித்த அந்த வாக்கு தான் இன்னைக்கு தாவேகா அரசினுடைய பெரிய பலம் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த தலைமுறை வந்து ஃபோன்லேயே அப்படி ஒதுங்கி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மைதானத்திலே வந்து விளையாடுறது இல்லை, ஃபோனையே மைதானமாக்கிட்டாங்க. பிளே கிரவுண்ட் அதுதான், அங்கே தான் அவங்க எல்லா விளையாட்டையும் அங்கே தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு இயக்குனர் வந்து தென்னிந்திய சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவில் மிக முக்கியமான இயக்குனர், ஒரு ஆளுமையாக இருந்தவர், ஒரு கிராமத்தில் சாதாரணமாக சின்னசாமின்ற ஒரு நபர் வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் வந்து ஒரு வறுமையில் இருந்தவர், தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சென்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு பட வாய்ப்புக்காக அலைந்து ஒரு படம் பண்ணி அதன் பிறகு அவர் வழக்கமான தமிழ் சினிமாவாக இல்லாமல் ஒரு மாறுபட்ட தமிழ் சினிமாவாக, குறிப்பாக இந்த சமூகத்தில் புறையோடி கூடியிருக்கக்கூடிய ஜாதி மதம் கள்ளிப்பால் சம்பந்தமான விஷயங்கள், பெண்களுக்கு எதிரான கள்ளிப்பால் விஷயங்கள் எல்லாம் திரையில் வெளியே கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்த ஒரு இயக்குனர் வந்து மாபெரும் இயக்குனர். குறிப்பாக சாமானியனை கூட நடிக்க வைத்த ஒரு கலைஞர் அப்படிதான் சொல்லணும். அவர் இறந்துட்டான்ற செய்தி மெல்ல 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 அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் தெரிய ஆரம்பிச்சா, இவர் இப்படியாப்பட்டவரா, ரஜினி வந்து இது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பேச வச்சர் இவர் தானா. எங்க கமலஹாசன் வந்து பேரழகுங்க, பேரழகன். அந்த பேரழகனுக்கு ஒரு கோமணத்தை கட்டி விட்டு நடிக்க வச்ச ஒருத்தரா இவரு, எந்த நடிகை ஒத்துப்பான் அப்படின்றது ஒவ்வொன்றா தேட ஆரம்பிச்ச பிறகு, அதுவும் குறிப்பாக இன்று திரைப்படம் பார்க்குற இந்த இது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அப்புறம் வந்து யாரு பிரதீப் ரங்கநாதன், இவரை தவிர பின்னோக்கி தெரியுமேங்காட்டி பெருசா போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இதுதாங்க சமூக வலைதளத்தினுடைய பெரிய மாற்றம். அது தெரிஞ்சு அவன் போஸ்ட் போடுறான், இவருடைய படத்தை பார்த்துருக்கேன், நான் முதல் மரியாதை பார்த்துருக்கிறேன், ஆமா இது எங்க அப்பா பார்த்துட்டு இருப்பாரு, இவரை பத்தி எங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க, இவரோட திரைப்படங்கள்லாம் இந்த காட்சிகள்லாம் வந்திருக்குது அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டு போயிருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு லெஜெண்ட் வந்து இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. இன்னைக்கு நைட்டு அவர் உடலை வந்து தேனி கொண்டு போகிறாங்க. நாளைக்கு அங்கே தேனியில் வந்து அல்லி நகரத்தில் அவருடைய சொந்த ஊரில் அடக்கம் பண்ண போகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விடியற்காலை ஒரு 2 மணிக்கு ஒரு உயிர் பிரிந்ததாக சொல்கிறார்கள். யாருமே இல்லையாங்க கூட, அவர் சம்மந்தப்பட்டோம் மனைவி, மகள், மருமகள், பேர குழந்தைங்க யாருமே இல்லை அப்படின்னு எப்படி தெரிய வந்ததுன்னா, அவங்க ஒய்ஃபு வெளியூர்லேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய மைத்துனர் நடிகரும் இயக்குனருமான மனோஜ்குமார் அவர்கள் அவர் கூட கூட்டின்னு வராரு. அழுதுகிட்டு வராங்க, வந்து அழுதுகிட்டு வராங்க. அந்த பகுதியில் நின்றுட்டு இருக்க இயக்குனரும் இசையமைப்பாளர் கங்கை அமரன் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஏம்மா ஃபோன் எடுக்க மாட்டீங்களாம்மா, ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களாம்மா, ஒரு அனாதை மாதிரி கிடந்தாருமா, வந்து இப்போ வந்து அழுதுகிட்டு வரீங்க. கோபத்தை வந்து வெளிப்படுத்துறாரு, வந்து அவருடைய தாங்க முடியாத கோபம் வந்து இப்போ வந்து இது பண்றீங்க. எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் வந்து, எவ்வளவு பெரிய இயக்குனர், எவ்வளவு பெரிய சொத்து இருக்குது எல்லாம் இருந்தவங்க வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் வந்து தன்னுடன் ஒரு பேர பிள்ளைங்க இருக்கணும், மகள் இருக்கணும், மகன் இருக்கணும், மருமகள் இருக்கணும், ஆசையார் 4 வார்த்தை பேசணும், யாராவது ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கணும். அவருடைய திரைப்படங்கள்ல தான் அந்த மனித உணர்வுகள். ஒரு ஊருக்கே பெரிய நாட்டாம வயதானவர்
மனைவி பார்த்தா எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறா, மூக்க சிந்திட்டு வந்து அந்த கையால வந்து சோத்த போடுறா. அவருக்கு வந்து ஒரு பெரிய அந்த தாம்பத்தியத்து மேல ஈடுபாடே கிடையாது, அன்பே கிடையாது. எங்கேயோ பஞ்சம் பொழைக்க வந்த ஒரு பெண், ஒரு வாத்து வைக்கிற பெண், அவகிட்ட ஒரு அன்பக அந்த 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 வயதானவர் தலைமுறை இடைவேளை அந்த பெண்ணுக்கும் இவருக்குமான அப்பா மகள் உறவு மாதிரி. ஆனா எந்த தவறான நோக்கமும் கிடையாது. அந்த பெண்ணுகிட்ட இருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்கிறாரு. அந்த பெண்ணோட வீட்டிலேயே வந்து அவர் வந்து உயிரை விட்டுறாரு. அவரு அங்கதான் இருக்காரு. இதான் முதல் மரியாதை படத்தினுடைய கதை. ஏறக்குறைய இந்த கதை மாதிரியே தாங்க இருக்குது இவருடைய இந்த வாழ்க்கை. வந்து ஏறக்குறைய நான் முழுசா சொல்ல, அவர் கங்கையமரன் ரொம்ப கொட்டி ஆதகமா தீக்கிறாரு. வந்து யாருமே நீங்க இல்லையா, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னையா இது பண்ணீங்க, இவர் என்னங்க உடல்நலக் குறைவு ஏற்பட்டு டி நகரில் இருக்கிற பாரத ராஜா மருத்துவமனையில், அவருடைய ஹாஸ்பிட்டல் கிடையாது, அவருடைய நண்பர் டாக்டர் நடேசனுடைய மருத்துவமனை, அங்கதான் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தார். ஆனால் நாம கேள்விப்பட்டிருக்கு அந்த கடைசி சில காலமாக வந்து யாருமே அவரை சனியா கவனிக்கல அப்படின்னு. பாடலாசிரியர் சினேகன் கூட ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்காரு. கடைசி நேரத்தில் அவங்க மனைவியோடு போயிட்டு அவங்க அந்த சினேகனுடைய ஒய்ஃபு கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த படத்தில் நடிச்சிங்க, சூப்பராக இருக்கிறீங்க, இளமையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரசிகர் தெரியுமா, எப்படி கை தட்டுறாங்க தெரியுமா, சோசியல் மீடியாவில் உங்களை எப்படி தெரியுமா இது பண்ணுறாங்கன்னா, அவர் அப்படியே முடியல, உடம்பு முடியல, வேதனை ஒரு பக்கம். ஆனால் அதை ரசிக்கிறார், வந்து சிரிக்கிறார். அதை ஒரு கலைஞனுக்கு புகழ் தாங்க. வந்து ஒரு கலைஞன் அவனுக்கு எவ்வளோ காசு பணம் சொத்து இருந்தா கூட அந்த புகழ் இருந்த அந்த வார்த்தை இருக்குது இல்லை, அவன் காதில் விழுந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுதான் அவனுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும். கங்கையமரன் அவர்கள் இங்க ஆதகப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இளையராஜா, அவருடைய சகோதரர் பாஸ்கரன், கங்கையமரன், கதாசிரியர் செல்வராஜ், பாரதராஜா எல்லாம் வந்து மயிலாப்பூர் கச்சேரி ரோட்ல ஒரு மொட்டை மாடியில இருந்து ஒரு சின்ன ரூம்ல இருந்திருக்காங்க. பேப்பர் எல்லாத்தையும் கங்கையமரன் பாரதராஜா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, பேப்பர் எல்லாத்தையும் எழுதி போடுற பேப்பர் எல்லாத்தையும் பண்டில் கட்டி இது எடுத்து போய் கடைக்கு எடைக்கு போட்டு வரேன், பழைய பேப்பர் கடையில் எடைக்கு போட்டு அரிசி வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து, 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து அதை அப்படியே கஞ்சி மாதிரி வச்சுட்டு, இந்த மிளகா இருக்கு இல்லையா, ஒட்ட நல்லா அரைச்சிட்டு அது மேல அந்த மிளகா தண்ணி ஊத்திட்டு இவங்க அத்தனை பேர் அதை குடிப்பாங்களாம். அவன் அமர் வந்து அவர் சொல்றாரு, வந்து ஒரு ஜாலியான வந்து அமர் வந்து எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டான். அவ இருந்தாலே கலகலகலன்னு இருக்கும். எங்களுக்குலாம் சோறு போட்டவன் அவன், ஒவ்வொரு பிடி சோறு போட்டவன். எவ்வளவு பெரிய ஒரு தீபாவளி டைம், ஒரு தீபாவளி ஆயுத பூஜை டைம், இவங்க எல்லாம் பெட்ரோல் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரத்தில் உள்ள ஒரு பெட்ரோல் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆயுத பூஜை கடைக்கடியா பொறி கொடுப்பாங்க. இப்போ அது இந்த கலாச்சாரம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. போய் பொறி வாங்கின்னு வருவாங்க. அப்படி போய் இந்த பாவலர் சகோதரர்களும் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களும் ஆரம்ப காலத்துல கடைக்கடியா போய் பொறி வாங்கின்னு வந்து அந்த பொரியில தண்ணி தெளிச்சு வச்சு உணவா சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க. அத்தனை கோடிகளை பார்த்தாச்சு, அத்தனை புகழையும் பார்த்தாச்சு. ஆனா அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா, அந்த கடைசி எப்படியாப்பட்ட கலைஞன், எவ்வளவுலாம் நாங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்க மாட்டீங்களான்ற அந்த வேதனையை அங்க வந்து கங்கையமரன் வெளிப்படுத்தின அந்த காட்சி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்றாரு, வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி, அவரு மனசுல என்ன படுதோ அதை டேரிங்கா மறைச்சு வைக்க தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு கலைஞன் வந்து மறைச்சு வச்சாதாங்க ஒரு நல்ல கலைஞன். அப்படின்னா அழுற நேரத்துல அழுதுருவான், சிரிக்கிற நேரத்துல சிரிச்சிடுவான், உணர்ச்சி வசப்படுற நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டுருவான். அதுதான் ரஜினிகாந்த் சொல்றாரு. வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாரு, ரஜினி உன்னை பிடிக்கும் ஆனா உன் படத்தை பிடிக்காது அப்படின்னு. ரஜினிகாந்த் அவர்களை பல மேடைகளில் விமர்சனம் பண்ணவர் வந்து பாரதராஜா. அது என்ன கோபம் தெரியல. இருக்கும் பார்த்தீங்கன்னா கொடி பறக்குதுன்னு ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்தார். ரஜினி பெரிய பீக்ல இருந்தப்போ எனக்கெல்லாம் நீ கால் ஷீட் கொடுக்க மாட்டியா, உன்னை வந்து பரட்டன்ற ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருந்தான் தானே, இந்த கால் ஷீட் எடுத்துங்க. ஏன்னா ரஜினி கால் ஷீட் அப்போ வந்து பொன் முட்டையிடும் வாத்து அந்த படம் ஓடல. ஆனால் கமலஹாசன் மீது உள்ள அந்த ஒரு பற்று, கமலஹாசன் என்னுடைய நண்பர், கமலஹாசனுக்கு ஒரு சமயத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது அரசியல் ரீதியாக. அப்ப அவருக்கு ஆதரவா யாரும் குரல் கொடுத்துக்கு பயந்தப்போ பாரதராஜா அவர்கள் தான் சொன்னார், வந்து இவனை சீண்டிடாதீங்க, யார சொல்ற கமலை தேவையில்லாம சீண்டிடாதீங்க, ஒரே நாள்ல போய் எல்லா வித்தையும் கத்துக்கணும் வந்துருவான், அந்த வித்தையை போய் கத்துன்னு வந்துருவான், கத்துன்னு வந்து களத்துல இறங்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த அளவுக்கு நட்பு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வைராகியம் இருக்குல்ல, அது எந்த கலைஞன் இருக்குதோ அவன் ஜெயிப்பான். அதை மட்டும் இந்த கடைசியா அந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லிடுறாரு. வரதராஜா அவர்கள் சினிமாவில் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வந்து ஷோ போடுவாங்க.
பத்திரிகையாளர்கள் ஷோ போடுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ போடுவாங்க. அந்த ஷோவை பார்த்துட்டு அவங்க படத்தை வாங்குவாங்க. அப்போ சர்வர் சுந்தரம் படம் நாகேஷ் நடித்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள இருக்கிற தியேட்டரில் வந்து ப்ரீவியூ தியேட்டரில் அது ஷோ போடுறாங்க. அப்போ யாரோ ஒரு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போ அசிஸ்டண்டாகவும் இன்னும் இருக்காரு இவர் வந்து பாரதிராஜா, சினிமாவுக்கு வரல, முதல் படம்லாம் ஏற்கல, என் கூடயே வந்துரு, நீ ஒரு சீட்டில் உட்காந்துரு, படத்தை பாருங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா எப்படி இருக்கும் வந்து ரசிகனுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் ஆவணர்களுக்கும் எப்படி இருக்கும் அது. அதுவும் பாலச்சந்திரோட படம், நாகேஷ் நடிச்சிருக்காரு, அந்த படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இவர் போய் உட்காடுறாராம், உட்காந்தவொடனே எல்லாரும் பின் ட்ராப் சைலண்ட் ஆகுது. லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பரதராஜா அவர்களோட வந்து சட்டையை வந்து கொத்தா ஒரு கை பிடிக்குதான். யாரா நீ அப்படின்னு. நான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு வந்தேன். இல்லை இவ யாருன்னே தெரியாதுன்ட்டாரான். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பயந்துங்கன்னு அப்படியே தரதுன்னு தூக்கின்னு வந்து வெளியே போ அப்படின்ட்டு விரட்டி விட்டாங்க. அப்போ அந்த இடத்துல முடிவு பண்ணாராம், இதே ப்ரீவியூ தியேட்டரில் என்னை முறைப்படி அழைத்து என்னுடைய திரைப்படத்தை இங்கு போட்டு காண்பிக்கிற ஒரு காலம் வரும், இதே ஏவிஎம்மில் நான் ஒரு பெரிய ஆளுமையாக வந்து நிற்பேன் அப்படின்னு. அதுதான் அவர் செஞ்சு காமிச்சார். அதே ஏவிஎம்க்கு அவர் வந்து ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் பேர் தான் புதுமை பெண். எப்படி பாருங்க, இந்த லட்சியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வைராகியம் தான், இந்த கோபம் தான். எங்க நீ அவமானப்படுறாயோ அதே இடத்துல நீ ஜெயிச்சு காட்டணும். அது எந்த கலைஞனுக்கு எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அவன் வந்து வாழ்க்கையில் என்னைக்கா இருந்தாலும் முன்னுக்கு வந்துடும், எந்த நேரத்தில் அவமானப்பட்டியோ. அதனால் இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு கலைஞன் இனி பிறப்பானா அப்படின்ட்டு வந்து பலருக்கு ஒரு கேள்வி. அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.